30 பேருந்துகளை கேரளா கேரளாவில் சிறைபிடிச்சதுல பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுங்க, எர்ணாகுளத்தில் வந்து இந்த மொத்த பயணியும் ஒரே இடத்துல இறங்கினா அவர் 4 இடத்துல இறக்கியிருக்காரு, இந்த பாயிண்ட்ல இறக்கியிருக்காருன்னு சொல்லி அதுக்கு வந்து சாலை வரி 1 லட்சம், அபராதம் வந்து 1,12,000 ரூபா. அதுக்கு அபராதத்துக்கு மேலே விதிமீறல், டிரைவர் யூனிஃபார்ம் போடல, வண்டியில் லைட்டு கண் கூசும்படி இருந்தது, அது மாதிரி விதிமீறல் போட்டு அது ஒரு 20,000 ரூபா. என்னென்ன இந்த ஒரு பழிவாங்க நடவடிக்கை மாதிரி. ஏன்னா தமிழ்நாட்டில் அரசு வந்து நம்ம வாகனங்களுக்கு போடுறாங்க, அவங்க வாகனங்களுக்கு நம்ம போடுவோன்னு சொல்லிட்டு அவங்க போடுவாங்க. நீ கேரளா பொறுத்தவரை எப்போதுமே ஒரு விதி பின்பற்றினானா முன்னாடி இன்டிமேட் பண்ணுவாங்க. செக் போஸ்ட்டில் ஒரு சாலை வரி இன்க்ரீஸ் பண்ணுறாங்களோ இல்லை சாலை வரி கட்டண ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னா செக் போஸ்ட்லேயே முன்னாடியே இன்ஃபர்மேஷன் வச்சுருவாங்க, நோட்டீஸ் போர்டில் போட்டுருவாங்க. இந்த தேதியிலேருந்து இந்த வாகனக்கு வந்து சாலை வரி அதிகமாக்குறோம், இல்லை இயக்க அனுமதி இல்லை, எத்தனை சீட்டுன்னு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க. எதுவுமே இன்ஃபர்மேஷன் இல்லாமல் திடீர்னு வந்த வாகனத்தை உள்ளே போட்டுட்டு ஒரு 30 வாகனத்தை பிடிச்சி நீங்கள் இதே மாதிரி ஆவரேஜாக 2 லட்சம் ஃபைன் போட்டு கிட்டத்தட்ட 70 லட்சம் ஒரே நாளில் ஃபைன் போட்டு அங்கே நிற்கிது. இதே மாதிரி கர்நாடகா பேருந்துகளும் அங்கேயே தான் இருக்குது, அங்கே தான் நிற்கிது. ஒரு சில வாகனங்கள் மட்டும் சாலை வரி அபராதம் கட்டி ஒரு சில வாகனம் எடுத்து ஒரு 3-4 வாகனம் தான் எடுத்துக்கணும், மீதி வாகனம் எடுக்காமல் நிற்கிது அப்படியே.